அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலத்தை காக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை செய்யுங்க, குலதெய்வமே உங்களுக்கு அருள் கொடுப்பார். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் என்கிறோம். நம்முடைய முன்னோர்களாகிய இவர்கள் தெய்வமாக மாறி பின் ஒவ்வொரு சந்ததியினரையும் தொடர்ந்து பாதுகாக்கிறார்கள். அவர்களை வழிநடத்தி சென்று நன்மை செய்கிறார்கள். எல்லா தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வம் ஒரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியம். அந்த குலதெய்வம் அறியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதைத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோ மூலம் நாம் தொடர்ந்து பார்க்க போறோங்க. வெள்ளிக்கிழமையில் 5 வாரங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். 6வது வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதை உங்களுடைய குலதெய்வமே அருள் புரிவதாக நம்பிக்கை உள்ளது. சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை அறியலாம். நொச்சி இலை. இந்த நொச்சி இலைக்கு குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. நொச்சி இலை தலைவலிக்கு ஆவி பிடிக்கவும் தைலம் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். இந்த நொச்சி இலை தெய்வாம்சம் கொண்டதாகவே இருக்கிறது. இதன் ஒவ்வொரு இலையும் மருத்துவ குணங்களும் மகத்துவமான குணங்களையும் கொண்டுள்ளதுமே குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நொச்சி இலை கொண்ட மரத்தை குலதெய்வமாக நினைத்து மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு குலதெய்வத்தை ஆவாகனம் செய்யுங்கள். முதலில் ஒரு மண்பானை அல்லது பித்தளை செம்பில் தண்ணீரை நிரப்பி கலசம் தயாரியுங்கள். கலசத்திற்கு அருகில் ஒரு சிறிய அளவிலான கண்ணாடி ஒன்றையும் வையுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்த பின்பு இவைகளுக்குமே மஞ்சள் குங்குமம் இட்டு சிறிது மலரையுமே சாட்சி விடுங்கள். பின்னர் சர்க்கரை பொங்கல் தான் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு ஏதுவான ஒரு நெய்வேத்திய பொருளாகும். எனவே காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுத்தபத்தமாக சர்க்கரை பொங்கலையுமே நிவேதியம் செய்து தயார் செய்து அதை ஒரு மண் தட்டில் அல்லது இலையில் பரிமாறி நெய்வேத்தியம் படையுங்கள். பின்னர் எப்போதும் போல தீபதூப ஆரத்தி காண்பித்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீதான் எங்கள் குலதெய்வம், உன்னை குலதெய்வமாக நினைத்து வழிபடுகிறோம், எங்களை இன்னல்களில் இருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்து என வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வத்திற்கு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது மிகுந்த சிறப்புடையதாக கருதப்படுகிறது. மற்ற உலோகங்களை காட்டிலும் மண் அகல் விளக்கிற்கு தனித்துவம் வாய்ந்த மகத்துவ குணங்களுமே உண்டு. மண்ணிலேயே தயாரிக்கப்பட்டு பின்பு மண்ணிலேயே மடியக்கூடிய இந்த அகல் விளக்கு குலதெய்வத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. எனவே மண் அகல் விளக்கு 2 எடுத்து நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதை அறியாமல் இருப்பது மிகுந்த தவறாகும். தொடர்ந்து 5 வாரம் இப்படி நொச்சி மரத்தை குலதெய்வமாக நினைத்து இக்கணம் நீங்கள் வழிபட்டு பரிகாரம் செய்து வந்தால் 6வது வாரத்திலேயே குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் நல்லதெல்லாம் நடக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.